கான்செப்ட் இருக்கு. தென் சென்ட்ரலைஸ்டுன்ற ப்ராஜெக்ட் வருது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்ற ரெண்டு பார்ட்டா வருது. ஏன்னா Web3 அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு டேட்டா இங்க ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகல, சென்ட்ரலைஸ்டுல டேட்டா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா Web3ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்றது அங்க ஓனர்ஷிப் இல்லை அப்படின்றதும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொலிடிட்டின்ற லாங்குவேஜ்ல டெப்ளாய் பண்ணிடுறாங்க. அதனால வந்து இது சேஞ்சஸ் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே நேரத்துல இங்க ஏதாவது ஒரு சின்ன அப்கிரேட் வரணும் அப்படின்னா டிஏஓ அப்படின்ற ஒரு விஷயம், கம்யூனிட்டியும் டீசென்ட்ரலைஸ்ன்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த வகையில சில பேரோட கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டுல நம்மளோட யூஆர்எல் அப்படின்றது அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஃபண்டோ நம்மளோட அந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. 404 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டு எடுக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல ஸ்டோர் ஆகுது. பட் நம்மதை பொறுத்த வரைக்கும் பிளாக் செயின் அப்படின்றது ஸ்டோர் ஆகுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் சரி, நம்மளோட வேலட்டும் சரி, எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ன்றதுனால இப்போ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட ஃபண்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் ஒரு சின்ன ஒரு இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ என்னோட ஸ்கிரீன் விசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு, எப்பயும் போல நம்ம அது டி அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கன் பாக்கெட்டு, சேஃப் பால், ட்ரஸ்ட் வேலெட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பினான்ஸ்ல Web3 வேலெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் பால் அப்படின்றத டச் பண்றேன். இப்போ இதுல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்னா நம்ம ஸ்டேக் பண்ணியிருக்க எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது நம்மளோட ஆர்ஜின் defi.io அப்படின்ற யூஆர் வழியா போய் நம்ம எல்ஜிஎன்எஸ் ஸ்டேக் கொடுக்குறோம். அந்த ஸ்டேக்கு எல்ஜிஎன்எஸ் ஸ்டேக் ஆனதை இங்க நமக்கு விசிபிளா காமிக்குது. அதுதான் நம்மளோட அசெட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்குது. அப்போ எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இது அன்ஸ்டேக்கடா இருக்கிறது ஒரு எல்ஜிஎன்எஸ் இருக்கு அப்படின்றது, பாலிகான் அப்படின்றது நமக்கு தேவையான கேஸ் ஃபீ அப்படின்றது இங்க இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 404 அப்படின்றது அந்த ஆர்ஜின் defi.io அப்படின்றது எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இங்க என்னோட ஷார்ட்கட் தொடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஜின் defi.io இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ளுக்குள்ள போறோம். எந்த ஒரு Web3 ப்ராஜெக்டா இருந்தாலும் அதுக்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு அப்படின்றது ஒரு யூஆர்எல் அப்படின்றது Web2 அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. அந்த வகையில நம்மளோட ஆர்ஜின் ப்ராஜெக்டுக்குள்ள ஆர்ஜின் defi.io அப்படின்றதுலயும் போகலாம். அதே மாதிரி நம்மளோட ராக்கெட் ஆர்ஜின் defi.io அப்படின்ற இந்த ஒரு யூஆர்எல் மூலியமாவும் போகலாம். அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ் அப்படின்றதும் நமக்கு போகலாம். இப்போ இந்த ரெண்டு யூஆர்எலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு யூஆர்எலும் நமக்கு யூஸ் ஆகல அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்மளோட ஃபண்டை எப்படி எடுக்கிறது, அன்ஸ்டேக் பண்றது எப்படி, ஸ்டேக் பண்றது எப்படி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட கேள்வியா இருக்கு. அப்போ நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு நம்மளோட ஃபண்டை அன்ஸ்டேக் பண்ணி எடுக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு லிங்க் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலே லிங்க். நம்ம எத்திரியம் பிளாக் செயின்ல போய் நம்மளோட ஃபண்டை ஸ்டேக் பண்றது அன்ஸ்டேக் பண்றது அப்படின்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து டைரக்டா யூஎஸ்டிடியா மாத்திக்கிறோம். எதுல? இந்த இதுல செகண்ட் ஒன் அப்படின்றது இந்த செயின் டூல் அப்படின்றதுல நம்மளோட ஃபண்டை ஸ்டேக் பண்ணிக்கலாம், அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலே லிங்க் அப்படின்றதுல நம்ம போய் எப்படி நம்மளோட எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நம்மளோட வேலட்ல இருந்தே நம்மளோட வேலட்டுக்கு யூஎஸ்டிடியா மாத்துறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ அதுக்கு முன்னால என்னோட வேலட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத காமிச்சுக்கிறேன். இப்போ எஸ்எல்ஜிஎன்எஸ் 700 அப்படின்றது இருக்கு.
எனக்கு டாயின்றது 303 இருக்கு, ஏ அப்படின்றது எல்ஜிஎன்எஸ்ன்றது 7 அப்படின்ற இந்த வகையில இருக்கு என்னோட. ஏன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டிடி அப்படின்றது 5.3 அப்படின்றது இருக்கு. இப்போ 700 அந்த எஸ்எல்ஜிஎன்எஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டிடியா மாத்துறேன். அப்போ ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ அப்படின்ற அந்த யூஆர்எல் லிங்க்ல போகாம நம்ம இப்படி மாத்துறது. அப்போ மெனு சொல்றேன், இந்த இடத்துல வந்து ரிலே லிங்க் அப்படின்றத டச் பண்றேன். ஓகே, இப்போ எத்திரியம் அப்படின்றதுல நான் போறேன். இப்போ எனக்கு கனெக்ட் பண்றேன் வேலட்டை, என்னோட வேலட்டை கனெக்ட் பண்றேன். அப்போ சேஃபால்ல இருக்கிறதுனால சேஃபால் கொடுக்குறேன். இவிஎம் எத்திரியம் ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்ற கேள்வி இருக்கும். எத்திரியம் அப்படின்றது நம்ம பாலிகான் அப்படின்றது எத்திரியத்தோட லேயர் 2. அப்போ இவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுலதான் வந்து கேஸ்டி கம்மியாகிறதுக்கும் ஸ்பீடு கூட்டுறதுக்கும் உண்டான லேயர் தான் வந்து பாலிகான். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு எத்திரியம் அப்படின்றது இருக்கு. இதை வந்து நான் எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது மாத்துறேன். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து செலக்ட் டோக்கன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம். இந்த செலக்ட் டோக்கனை நான் வந்து யூஎஸ்டிடி அப்படின்றது மாத்துறேன். பாலிகான். ஓகே, இப்போ எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதுல இருந்து நான் யூஎஸ்டிடியா மாத்த போறேன். எஸ்எல்ஜிஎன்எஸ், எல்ஜிஎன்எஸ் இல்ல, எஸ்எல்ஜிஎன்எஸ் நம்மளோட வேலட்ல தான் இருக்கு. இது வரைக்கும் நான் ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ அப்படின்ற அந்த லிங்கை யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அப்போ இந்த அமௌண்ட் இங்க இருந்து இங்க வரணும். அப்போ இந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது செலக்ட் பண்றேன். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள கரண்ட் பிரைஸ்ல ஒரு எஸ்எல்ஜிஎன்எஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், 5% அப்படின்றது கட் ஆகும். கட்டாயி நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றது தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5.26 அப்படின்ற யூஎஸ்டிடி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே நான் அப்ரூவ் அண்ட் ஸ்வாப் அப்படின்றத ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நமக்கு எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது பாலிகான் யூஎஸ்டிடியா நமக்கு மாறப்போகுது. அதுக்கு நான் அக்ரி கொடுத்துட்டேன். எந்த ஒரு சேல்ஸ் பண்ணணும்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிகான் அப்படின்றது கேஸ்பியா தேவைப்படும். அந்த வகையில கேஸ்பி எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு ஒப்புதல் நான் கொடுத்துட்டேன். ஓகே, அப்ரூவ் அண்ட் ஸ்வாப், அப்ரூவ்க்கு ஒன்று ஸ்வாப்புக்கு ஒன்று, ரெண்டு பெர்மிஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ அப்ரூவ் அப்படின்றது இங்க ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஒரு எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது நமக்கு இங்க மாறி என்னோட வேலெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் டன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட வேலெட்டுக்கு நான் திரும்பி வரேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிடி எவ்வளவு இருந்தது அப்படின்னா எனக்கு எல்ஜிஎன்எஸ் எஸ்எல்ஜிஎன்எஸ் 700 இருந்தது. எனக்கு யூஎஸ்டிடி அப்படின்றது 5 பாயிண்ட் சம்திங் இருந்தது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா நேரா வந்து எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து நான் யூஎஸ்டிடியா மாத்திட்டேன் வித்தவுட் யூஆர்எல். அப்போ ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ இல்லாம ரிலே லிங்க் அப்படின்றது மூலியமா நம்ம எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து யூஎஸ்டிடியா மாத்திருக்கோம். ஆர்டினரியா எப்பயும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து எல்ஜிஎன்எஸ்ஸா நம்ம ஸ்டேக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து டாயா நம்ம மாத்துவோம். அப்புறம் டாய நம்ம யூஎஸ்டிடியா மாத்துவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு இப்ப மாறி இருக்கும் அப்படின்ற இந்த புரிதல் உங்களுக்கு இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க டவுட் இருந்தா இது பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஓகே அப்படின்னா ஒரு ஹார்டின் கொடுத்துருங்க. ஓகே, தம்ஸ் அப். ஓகே, சூப்பர். அப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிலே லிங்க் அப்படின்றது இல்லாம நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதை எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாவது. ஓகே,
இப்போ இதுல இன்னொரு சின்ன சின்ன விஷயத்த ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம பண்றதுல. இப்போ என்னோட வேலட் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ அப்படின்றத. நான் உள்ளுக்குள்ள போய் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வேலட் போகணும் அப்படின்றது நான் உள்ளுக்குள்ள இருக்கும்போது அந்த இடம் பெஸ்ட். வெளியிலயே இருக்கேன், நான் வேலட்லயே இருக்கேன், இங்கனக்குள்ளேயே டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு மேல அந்த 8 மாதிரி சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணுவான்னு கேட்கும். அப்போ இதை தொட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க டிஸ்கனெக்ட் அப்படின்ற விஷயத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு சின்ன ட்ரிக்கா சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேலட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 23 SLGNS அப்படின்றது இருக்கு, ஒரு LGNS இருக்கு, பாலிகான் அப்படின்றது இருக்கு, டாய்ன்றது 0வா இருக்கு. ஓகேங்களா, இந்த வேலட்டோட கண்டிஷன் என்னோட அசெட் அப்படின்றது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு LGNS அப்படின்றத இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டேக் பண்ண போறேன். அப்போ இது எப்படி பண்றது, நம்ம வித்தவுட் URL அப்படின்றத அங்க பார்க்கணும். ஓகே, அதுக்கு ஊடால ஒரு விஷயத்தையும் நான் காமிச்சு வந்துடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ அப்படின்றதுக்குள்ள போறேன். ஏன்னா இதுல கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றது ஒண்ணு நம்ம போடுவோம். அப்ப அந்த கான்டாக்ட் அட்ரஸ் எது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப். இப்போ ஸ்டேக் கனெக்ட் வேலட், இப்போ வந்து ஆர்ஜின் டெபி டாட் ஐஓ அப்படின்ற யூஆர்எல் வழியே வந்திருக்கேன். ரெகுலரா மேட்ச் யூஸ்ல போய் போறோமா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேக்ன்றதுல இருக்கேன். ஸ்டேக் அப்படின்ற இந்த காலத்துல வச்சுட்டு கீழே போனோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளவுலாம் ஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க்க போறோம். அப்போ ஸ்டேக் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னைக்கு ஸ்டேக் பண்ணியிருக்கோம், அப்போ அதுக்குரிய டிரான்சாக்ஷன் ஹேஷ் அப்படி என்ன அப்படின்றது இங்க இருக்கும். இதுல நான் டாப்ல இருக்க 33480 அப்படின்ற அந்த ஒரு லிங்கை தொடும்போது நான் என்னோட வேலட் அப்படின்றது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4183ன்றது என்னோட வேலட்டு. நான் கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்டோட போய் லிங்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா 341 5341 அப்படின்ற அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், ஸ்டேக் அப்படின்றது பண்ணிருக்கேன். அப்போ இந்த 341 தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 341ல இருந்து இது மாதிரி இருக்கும் பாருங்க. நம்மளோட ட்ரெஸரி அப்படின்றது 1BFC அப்படின்றது 51FC அப்படின்றது நம்ம டைரக்டா இங்க போறதுன்றது 5341ன்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நம்ம ஸ்டேக் பண்றோம். அது வந்து ட்ரெஸரிக்கு மாத்தி வைக்குது. அப்படி மாத்தி வைக்கும் போது தான் நமக்கு SLGNS நம்மளோட வேலட் கொடுக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ். அப்ப இந்த 341 அப்படின்ற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, 1BFC அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்காக தான் இங்க நான் வந்தேன். ஓகே, இப்போ என்னோட வேலட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோரர் டச் பண்றேன். நான் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஷார்ட்கட்ல ஃபேவரட்லாம் வச்சிருக்குது. இப்போ நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா செயின் டூல் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இந்த செயின் டூல் அப்படின்றத நான் டச் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்திரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இன்டராக்ஷன் டூல். இந்த டூல் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ கனெக்ட் வேலட் கொடுக்குறேன். அப்போ 4183 அப்படின்றது என்னோட வேலட், அது கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட நம்ம டை அப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இங்க ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அண்டு இந்த இடத்துல நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எங்களுக்குள்ள பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டச் பண்றேன். என்னோட கிளிப் போர்டு அப்படின்றத நான் டச் பண்ணியிருக்கேன். கிளிப் போர்டுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது இந்த இருக்கு. எது அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது
ஓ, அது தொட்டா இது போயிருதா? சரி, ஓகே. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது கிளிப்போர்டுன்றது தொடுறேன். தொட்டுட்டு இந்த இன்புட் இன்டர்னல் டைப் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேசிட்டேன். அங்கனுக்குள்ள பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்றது இங்கனுக்குள்ள கேக்குது. இப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்றது நீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க அன்ஸ்டேக் பண்ண போறீங்களா, ஸ்டேக் பண்ண போறீங்களா? அப்போ அன்ஸ்டேக் பண்றது அப்படின்னா எங்க இருந்து உங்க ஃபண்ட் வரணும் அப்படின்னா கருவூலத்துல இருந்து. கருவூலத்தோட லாஸ்ட் நம்பர் பிஎஃப்சி அப்படின்றது கருவூலத்தோடது. 341 அப்படின்றது நீங்க ஸ்டேக் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்ஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? அன்ஸ்டேக் பண்றதுக்கு முன்னால என்னதுல வேலட்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்றத மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த இடத்துல பாத்துக்கோங்க எவ்வளவு இருக்கு. எஸ்எல்ஜிஎன்எஸ்ன்றது 23 இருக்கு, எல்ஜிஎன்எஸ்ன்றது 1 இருக்கு, பாலியான்றது இதுதான் இருக்கு. இது வந்து டோக்கன் பாக்கெட்ல என்னோட இந்த இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்றது. இப்போ எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நான் ஸ்டேக் பண்றேன். ஓகேங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் அன்ஸ்டேக் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டேக் பண்ணுவோம். ஓகே. இந்த அன்ஸ்டேக் பண்றதுக்கு நீங்க என்னன்னா 1BFC அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் தான் கொண்டு வந்து போடணும். அந்த அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் கிளிப்போர்டு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, OX196 அப்படின்னு சொல்லி இந்த இதை டச் பண்ணிட்டேன். அப்போ 1BFC அப்படின்ற இந்த லாஸ்ட் வேர்டு நீங்க பாத்துக்கணும். இதை நான் வந்து ட்ரெஸரையும் ஓபன் பண்ணி இந்த 1BFCன்றதை காமிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து அன்ஸ்டேக் அப்படின்றத டச் பண்ணிட்டேன். அன்ஸ்டேக் டச் பண்ணும்போது நான் ஒரு 2 எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக் பண்றேன். 2 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது நீங்க டூன் போட்டுட்டு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 போடணும். 1 2 3 4 5 6 7 8 9. ட்ரிக்கர் அப்படின்றது என்னன்னா நீங்க ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் நான் பண்ண போறீங்கன்னா 1ன்னு போட்டுக்கணும். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கால் அன்ஸ்டேக் அப்படின்றது பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்றீங்க. டச் பண்ணோடனே இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்னாங்கன்னா அங்க போயிட்டு இது கேஸ்பி எடுக்கவா அந்த வேலையை பாக்குறதுக்கு. ஏன்னா டீசென்ட்ரலைஸ் அப்படின்னாலே ஒரு பிளாக் செயின்ல ரன் ஆகுறது அது கேஸ்பி. அப்போ கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல இந்த கனெக்ஷன் அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒர்க் ஆயிட்டு ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. ரிசல்ட் அப்படின்றது இங்கனுக்குள்ள நீங்க பாத்துக்கலாம். அப்போ இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேசின அட்ரஸ் 1BFC அப்படின்றது இங்கனுக்குள்ளேயே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசீவ் அப்படின்றது 1BFCல இருந்து 1 மினிட் ஆகும் இங்க வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த 1BFC அப்படின்றது 1 மினிட் ஆகும் இங்க வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை நீங்க மறுபடியும் டச் பண்ணீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிகானுக்குள்ளேயே போய் பாலிகான் ஸ்கேன்ல நீங்க உங்களோட வேலட் அட்ரஸ்க்கு அன்ஸ்டேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பார்க்கலாம். 1 செகண்ட், அது கொஞ்சம் பாலிகான் ஸ்கேன்ல கொண்டு போய் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம பாலிகான் ஸ்கேன்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னா தான் அது உண்மையிலேயே நடந்த அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ற நம்ம விஷயத்த தெரிய முடியும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேக் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல 2 அட்ரஸையும் சேர்த்து என்னோட வேலட் அட்ரஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட வேலட் அட்ரஸ், இது வந்து ட்ரெஷரியில இருந்து நமக்கு வந்தது. ஓகேங்களா? 1BFC அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேக் பண்ணிட்டோம். மறுபடியும் இப்ப ஸ்டேக் பண்றது எப்படி அப்படின்றது 21 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த 3 எல்ஜிஎன்எஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்டேக் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ மறுபடியும் அது எங்க போறோம், எக்ஸ்ப்ளோர் தான் போறோம். இந்த இடத்துலயும் போயிட்டு நம்ம செயின் டூல் அப்படின்றதான் டச் பண்றோம். ஓகே. மறுபடியும் கனெக்ட் வேலட். இப்போ 183 அப்படின்றது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த ட்ராக் போறோம். நம்மளோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சாரி செலக்ட் வேலட் இந்த இடத்துல போனா என்னோட கிளிப் போர்டுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்
இந்த இன்புட் அப்படின்றத தொடுறேன். தொட்டுட்டேன் அப்படின்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் கேட்குது. இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்றது 341 அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா? அந்த இது நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட வாட்ஸ்அப்ல. 341 அங்கேயும் போய் எடுப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா என்னோட 341 அப்படின்னு இந்த நம்பரை காப்பி வச்சிருக்கேன். காப்பி. ஓகே. கான்டாக்ட் அட்ரஸ்ன்றது இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். 341. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் அப்படின்றது கொடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? ஸ்டேக் பண்ண போறோம். ஸ்டேக் அமௌண்ட் எவ்வளவு பண்ண போறோம்? 3 பண்ண போறோம். அப்போ கால் அண்ட் ஸ்டேக். ஓ சாரி, அங்க 90 போடணும். இப்போ 341 அப்படின்றது கூட உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட இங்க ஆகல. பட் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா நான் 0 அங்கனக்குள்ள போடல. மறுபடியும் நான் போயிடுறேன். செயின் டூல் அப்படின்றது கனெக்ட் வேலெட். அப்போ இந்த இடத்துல வந்து என்னோட கிளிப் போர்டில் ஸ்மார்ட் கான்டாக்ட் அட்ரஸ். கான்டாக்ட் அட்ரஸ்ல மறுபடியும் கிளிப் போர்டு போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 341 அப்படின்றது ஸ்டேக் போறேன். 3 போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 90 போட்டேன். கால் ஸ்டேக். மிஸ்ஸிங் ரிவர்ட் டேட்டா. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஸோ நான் ரெப்ரஸ் பண்ணிட்டே வந்துடுறேன். ஓகே. செயின் டூல். ஒன் செகண்ட், கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருக்கு. இது கூடால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட் அட்ரஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். கான்டாக்ட் நம்ம ஸ்மார்ட் கான்டாக்ட் அப்படின்றது உங்களுக்கு அதோட இதுதான். இதுதான் வந்து நம்மளோட ஸ்மார்ட் கான்டாக்ட் அப்படின்றது. நான் இங்க இருந்தே எடுத்து போறேன். சென்டு, காப்பி. இந்த இடத்துல போயாச்சு. கனெக்ட் வேலட் கொடுத்துட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன். கான்டாக்ட் அட்ரஸ் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 341 அப்படின்றது எனக்கு இங்க ஆல்ரெடி வச்சிருக்கேன். 341 ஸ்டேக்கு 3 1 2 3 4 5 6 ஸ்டேக். ஓகே, என்ன மிஸ்டேக் நடக்குது? ஒண்ணுன்றத கொடுத்து பாக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9.
ரிசல்ட் அப்படின்றது இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்னோட வேலட்ல நான் போய் பார்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இருந்தது, ஆட்டோமேட்டிக்கா 1 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ SLJNS அப்படின்னு டச் பண்ணும்போது 7 மினிட்ஸ் ஆகும். ஓகே, 2 LGNS இருக்கு. மறுபடியும் அதையும் நம்ம ஸ்டேக் பண்ணுவோம். ஒன்ஸ் மோர் எல்லா பேரும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும் பார்த்துக்கிறோம். ஓகே, செயின் டூல் இன்னொன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல போறோம். கொடுத்தாச்சு. கான்டாக்ட் அட்ரஸ் 341 அப்படின்றது கிளிப் போடு. ஸ்டேக்கு 1 1 2 3 4 5 6 7 8 9 வால்ஸ் ஸ்டேக். கேஎஸ்பி எடுக்கவான்னு சொல்லுது. ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எல்ஜிஎன்எஸ் வந்து நம்ம 341 அப்படின்றதுக்கு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே, ஆமா, எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல ஆர்ஜின் டெபிட்.io அப்படின்றதுக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா கிளைம் அப்படின்றதுல லாக்கர்ல இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம இங்க பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம அடுத்து கிளைம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 3 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இங்க வார்ம் அப்புக்கு வந்துருச்சு. இதை நம்ம கிளைம் கொடுத்துக்கலாம். ஒரு எல்ஜிஎன்எஸ்ன்றது அன்ஸ்டேக்ல இருக்கு. அப்போ நமக்கு 16 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஸ்டேக் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வித்தவுட் யூஆர்எல் அப்படின்றது ஸ்டேக் பண்றது அன்ஸ்டேக் பண்றது அப்படின்ற ஒரு விஷயமும், ரெண்டாவது நம்மளோட எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்தே டைரக்டா நம்ம யூஎஸ்டியா மாத்துறது அப்படின்ற 2 விஷயத்தையுமே நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஜூமுக்குள்ள வருவோம். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டின் கொடுக்கலாம். புரியல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டீப்பாகவும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம்